கிரனைட் முறைகேடு குறித்து தாக்கல் செய்யப்பட்ட தமது அறிக்கையை சந்தேகிப்பது தமது நேர்மையை சந்தேகிப்பதற்கு ஒப்பாகும் என IAS அதிகாரி சகாயம் தெரிவித்துள்ளார். அந்த குழு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 2015 ஆண்டு நவம்பரில் தனது அறிக்கையை தாக்கல் செய்தது. மதுரையில் நடைபெற்ற கிரானைட் முறைகேட்டால் 1,16,000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் சிறப்பு புலனாய்வு குழு அல்லது CBI விசாரணை நடத்தலாம் என்பன உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகளையும் அளித்திருந்தது. இந்த விசாரணை குழுவில் இடம் பிடித்திருந்த ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் மீனாட்சி சுந்தரத்துக்கு கடந்த 8 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என கூறி சகாயம் குழு தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் திங்கட்கிழமை மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி, நீதிபதி M. சுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வந்தது. அறிக்கை தாக்கல் செய்ததோடு சகாயம் குழுவின் பணி முடிந்துவிட்டது என்றும் 1,16,000 கோடி ரூபாய்க்கு கிரானைட் முறைகேடு நடந்திருப்பதாக விசாரணை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பதில் உண்மை இல்லை எனவும் கிரானைட் அதிபர்கள் சங்கம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதாடினார். அப்போது குறுக்கிட்ட சகாயம் குழு வழக்கறிஞர் M. ராதாகிருஷ்ணன், விசாரணை குழுவின் அறிக்கையை சந்தேகிப்பது சகாயத்தையே சந்தேகிப்பது போன்றது என்றும் விசாரணை குழுவின் பணி முடிந்ததா என்பதை நீதிமன்றம்தான் தீர்மானிக்க வேண்டும் என்றும் வாதாடினார். இதனை அடுத்து வழக்கை புதன்கிழமைக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் முகேஷ்.